எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் நம்ம சாப்பாட்டு அரிசியும் 3/4 கப் துவரம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததும் மொத்தம் 1.25 கப் நமக்கு பருப்போடு சேர்த்து நான் அதில் 6 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு பவுடர் அரைச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகா, அப்புறம் 4 காஷ்மீர் சில்லி கலருக்காக இதை நம்ம சேர்க்குறோம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் நான் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி போடுறேன். அதையும் சேர்த்து எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். நான் தக்காளி, பீன்ஸு, அப்புறம் வாழைக்காய், கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச காய் கூட எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மசால் பொடி, அதையும் ஃபுல்லாக சேர்த்துடலாம். எல்லா பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும் காய். இப்போ விசில் வந்துருச்சு. விசில்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மசிச்சு விடுங்க. கரண்டி வச்சே லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு அப்போது சாம்பார் சாதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நான் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா பட்டாணியை முதலே சேர்த்துருங்க. ஃப்ரோசனாக இருந்தால் அந்த மாதிரி முக்கால்வாசி காய் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வச்சுருக்கிற பட்டாணியும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் பருப்பு, அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ஸ்மெல் சூப்பராக வரும் இந்த டைமில். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 15 முந்திரி எடுத்து வறுத்துக்கோங்க. முந்திரி உங்களோட சாய்ஸ் தான், போடலானாலும் பரவாயில்ல. எடுத்து வறுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு திரும்ப அதே நெய்யில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம அந்த சாம்பார் சாத கலவையில் ஊற்றிடலாம். இப்போ தாளிச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.